தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையவிருக்கின்றது என்று கூறி மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே. அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவரே. ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே. அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், உலகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் கரங்களில் இருக்கின்றது. காலங்கள், சமயங்கள், அரசாட்சிகள், பதவிகள், பட்டங்கள், அறிவு, திறமைகள் அனைத்தும் அவர் கையில் உள்ளதாம். பிரியமானவர்களே, அவர் அவர்களுக்கு பிரியமானவர்களுக்கு, அவருக்கு பிரியமாய் நடப்பவர்களுக்கு அந்த பதவிகளையும் ஆசீர்வாதங்களையும் ஞானங்களையும் வழங்குவார் என்று தெளிவாக இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் கூறுகிறார். நீங்கள் நினைப்பீர்கள், எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது, எப்படி என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, வேலை வாய்ப்புகள், வசதிகள் வரப்போகின்றது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அப்படியல்ல. காலங்களையும் சமயங்களையும் மாற்றி ராஜாக்களை தள்ளி நான் ராஜாக்களை ஏற்படுத்தி உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கின்ற இந்த கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றும் அளவிற்கு இரட்டிப்பான நன்மைகளால் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அளிக்க என்னால் முடியும் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உலக பிரகாரமான மனிதர்கள் உடன் அலைவதையும் அவர்களுக்கு காக்கா பிடித்து கொண்டு என்று கூறுவார்கள், அவர்களுக்கு தூபம் காட்டிக்கொண்டு அவர்களை மகிழ்வித்து அவர்கள் மூலமாக நமக்கு காரியங்கள் நடந்துவிடாதா என்று மனிதர்கள் பின்னால் அலைந்தால் நமக்கு அது நிந்தைகளும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் தான் வரும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றிலிருந்து எந்த மனிதர்களை நம்ப வேண்டாம், எந்த அரசியல்வாதிகளையோ எந்த அதிகாரிகளையோ நம்ப வேண்டாம். இறைவனை மட்டுமே நம்புவோம். ஏனென்றால் அவர்தான் அரசர்களை மாற்றி வேறு அரசர்களை நியமிப்பார், அதிகாரிகளை மாற்றி வேறு அதிகாரிகளை ஏற்படுத்துவார், பதவிகளையும் பட்டங்களையும் ஞானத்தையும் அளிப்பவர் அவர் மட்டும்தான். ஆகவே அவரை மட்டுமே நம்பியிருப்போம், அவர் காலில் விழுந்து கிடப்போம், அவரை மட்டுமே நன்றி தூதி கூறி அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற அவருக்கு பிரியமாய் வாழுவோம். கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்கள் சந்ததிகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை வழங்கி இரட்டிப்பான நன்மையால் நிரப்புவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க வேண்டுவதற்காக அதிகாரிகளையோ அல்லது வேறு மனிதர்களையோ நம்புவது வீண், என்னிடம்தான் அனைத்தும் உள்ளது என்று அருமையான இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு உணரச் செய்திருப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ ஏதோ ஒரு காரியத்திற்காக மனிதரை நம்பி இருக்கலாமாப்பா, அதற்காக அவர்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்கின்றார்கள். இன்றிலிருந்து உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி வாழுவோம். நீர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் அனைத்து காரியங்களையும் வாய்க்க பண்ணி எங்களையும் எங்கள் சந்ததியும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பது உமது கரத்தில் உள்ளது என்று உம்மிடம் நாங்கள் சரணடைந்து விட்டோம். எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.